அஸ்மத் குருபியோ நமஹ. அடியேன் சமாக்கியா. இந்த வருஷத்தோட திருப்பாவையில் திவ்ய தேசம் சீரீஸில் அடியேனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாசுரம் 23வது பாசுரம் மாரிமலை முழஞ்சில். இப்போ பாசுரத்தை சேவிக்கலாமா? மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேளோர் எம்பாவாய். இந்த பாசுரம் திருவரங்கம் என்கிற திவ்ய தேசத்தோடு தொடர்புடையது. இதற்கான ரெஃபரன்ஸ் ஸ்ரீ காஞ்சி சுவாமியுடைய வியாக்கியானமும் ஸ்ரீ இளையவில்லி ஷட்டஜித் சுவாமியுடைய யூடியூப் உபன்யாசங்கள்லேருந்து எடுத்திருக்கோம். இந்த பாசுரத்துல உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி. நம்ம சம்பிரதாயத்துல கோயில்னாலே ஸ்ரீரங்கம். அது எப்பேற்பட்ட திவ்ய தேசம்? சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகுலோத்பாசமானே விமானே காவேரி மத்திய தேசே மிருதுதர பணிராத் போக பர்யங்க பாகே. சப்த பிராகாரத்துக்கு நடுவுல பிரணவாகார விமானத்துக்குள்ள ஆதிசேஷ பர்யங்கத்துல பெரிய பெருமாள் சயனிச்சுருக்கார். அவருக்கு முன்னாடி நம் பெருமாளும் ஸ்ரீதேவி பூதேவி உபயநாச்சிமாரோட சேவை சாதிக்க ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் சன்னதியில ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் ஸ்ரீதேவி பூதேவி 3 தாயாரும் சேவை சாதிச்சு காவேரி நதியில சந்திர புஷ்கரணி தீர்த்தத்தோட இந்த ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டமான திருவரங்கம் ஆகும். இந்த பாசுரத்துல இருக்கிற வரி உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி ஸ்ரீரங்கத்தை பத்தி எக்ஸ்பிளிசிட்டா சொல்லுறது. ஆனா இந்த வரி மட்டும் இல்லை, இந்த பாசுரத்துல இருக்கிற எல்லா வரிகளும் ஸ்ரீரங்கத்தோட தொடர்புடையது அப்படின்னு நம்ம பூர்வாச்சாரியர்கள் வியாக்கியானம் கொடுத்திருக்கா. அந்த வியாக்கியானத்தை இப்பொழுது பார்க்கலாமா? மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும். மாரி அதாவது மழைக்காலம். ஒரு சிங்கம் குகையில மழைக்காலத்துல எப்படி படுத்துருக்குமா? அந்த குகைக்குள்ள அசந்து தூங்கிண்டு அந்த குகையோட ஒட்டிண்டு படுத்துருக்குமா. மண்ணி கிடந்துறங்கும். அந்த சிங்கத்தையும் குகையும் பிரிக்க முடியாத மாதிரி படுத்துருக்கும். அதே மாதிரி திருவரங்கத்துல பெரிய பெருமாள் ஆதிசேஷ பரியங்கத்துல அப்படி அசந்து சயனிச்சுருக்கார். பெரிய பெருமாளும் ஆதிசேஷனும் பிரிக்க முடியாத மாதிரி ஒட்டிண்டு படுத்துருக்கார். மண்ணி கிடந்துறங்கும். சரி, இப்போ மழை காலம்னு சொல்றோம். ஸ்ரீரங்கத்துல மழை காலமா? வெயில் தானே எப்போதும் அடிக்கிறது. அப்போ என்ன பெருமாள் என்ன வெக்கேஷன்லையா போறார்? இல்லை, இங்க மழை என்பது பக்தர்கள் எல்லா திசைகளிலிருந்தும் பக்தர்கள் குமிஞ்சு பெரிய பெருமாளை சேவிக்கணும்னு வராப்பாரு. அந்த பக்தர்களை தான் இங்க மாரின்னு சொல்றா. மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும். கிடந்து உறங்கும். பெருமாள் எப்படி ஆதிசேஷ பரியங்கத்துல சயனிச்சுருக்கார்? அதுக்கோசரம் தான் தொண்டரடிப்புடி ஆழ்வாரோட திருமாலையில குட திசை முடியை வைத்து குண திசை பாதம் நீட்டி வட திசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி. மேற்கு திசையில திருமுடியை வைத்து கிழக்கு திசையில பாதத்தை நீட்டி வடக்கு திசையில பின்னழகை காட்டி தென் திசை இலங்கை நோக்கி படுத்துருக்கார். சரி, தென் திசை நோக்கி படுத்துக்கிறார். ஆனா ஏன் இலங்கையை பார்த்து பெருமாள் சயனிச்சுருக்கார்? ராமர் பட்டாபிஷேகம் முடிஞ்சப்புறம் எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கணும். இப்போதான் ரிட்டர்ன் கிஃப்ட்னு சொல்றோமே, அதனால எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்தாச்சு. இப்போ விபீஷணனுக்கு என்ன கொடுக்கறதுன்னு ராமர் பார்த்தார். அப்போ ராமர் தன்னுடைய குல தனத்தையே விபீஷணனுக்கு கொடுக்கிறார். அப்போ அந்த பெருமாளுக்கு பேரு நாராயணன் என்கிற திருநாமம். விபீஷணா, இந்த பெருமாளை ஏழை பண்ணிட்டு இலங்கைக்கு எடுத்துன்னு போன்னு சொல்ற விபீஷணனுக்கு. விபீஷணனுக்கு ஒரே சந்தோஷம். அதனால அந்த பெருமாளை ஏழை பண்ணிட்டு ஆகாசத்துல பாய்ந்து ஸ்ரீரங்கம் கிட்ட வரா. அப்போ கீழே வரும்போது அங்க கீழே பார்க்கும்போது வண்டினம் முரளும் சோலை மயிலினம் ஆளும் சோலை கொண்டல் நீதனவும் சோலை குயிலினும் கூவும் சோலை
சோலைகளுக்கு நடுவுல இருக்கிற அந்த இடம் எவ்வளோ அழகா இருக்கு, நான் இங்க கொஞ்ச நேரம் சயனிக்கிறேன். பெருமாள் சயனிச்சுருக்கார், அங்கேருந்தே வெளியில வரல. அந்த காவேரி நடுவுல இருக்கிற அந்த இடத்திலேயே இருக்கார். விபீஷணனுக்கு கொஞ்சம் வருத்தம், பெருமாள் நம்மோட வரலையே அப்படிங்கிற அந்த வருத்தம். ஆனா பெருமாள் என்ன சொல்றார், கவலைப்படாத விபீஷணா, நான் இங்கேருந்தே தென் திசை இலங்கை நோக்கி உன்னை அனுகிரகிக்க நான் இங்கேருந்தே படுத்துக்கிறேன், உன்னை பார்த்துட்டே நான் படுத்துக்கிறேன்னு சொல்றார் பெருமாள். ஆனா நம்ம பூர்வாச்சாரியர்கள் இதுதான் உண்மையான காரணமா அப்படின்னு கேட்டா, தென் திசையில இன்னொரு இடமும் இருக்கு. அது என்ன இடம்? ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற ஆண்டாளை பார்க்கறதுக்காக தான் தென் திசை நோக்கி பெருமாள் படுத்துருக்கார். அதை கொஞ்சம் மறைச்சு சொல்லி தென் திசை இலங்கை நோக்கி படுத்துருக்கேன் அப்படின்னு பெருமாள் சொல்றார். இதுதான் சுவாமி தேசிகனும் கோதாஸ்துதியில சொல்லியிருக்கார். திக் தக்ஷிணா பி பரிபக்திம புண்ணியலப்யாத் அப்படின்னு சுவாமி தேசிகர் சொல்றார். இப்படிதான் பெரிய பெருமாள் ஆதிசேஷ பரியங்கத்துல அப்படி கிடந்து சயனிச்சுருக்காராம். சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து. சீரியனா சீர்மையுடையவர். அப்பேற்பட்ட பெருமை யாருக்கு? நம்ம நம்பெருமாளுக்கு. ஆனா எப்பேற்பட்ட பெருமை? பதின்மர் பாடும் பெருமாள். எந்த பெருமாளுக்கும் இல்லாத பெருமை. 10 ஆழ்வார்களும் அந்த பெருமாளை மங்களாசாசனம் செஞ்சிருக்கா. அந்த மங்களாசாசனம் செஞ்ச பெருமாள் ஒரே ஒருவர் நம்ம நம்பெருமாள். அப்பேற்பட்ட பெருமை நம்ம நம்பெருமாளுக்கு. சீரிய சிங்கம். சிங்கம்னா காட்டுக்கு ராஜா, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பெருசா முடிசூட்டி சிங்கம் தான் ராஜா நம்ம சொல்ல வேண்டாம். அதே மாதிரி இந்த உலகத்தையே ஆட்சி செய்கிறார் நம்ம நம்பெருமாள், ரங்கராஜனான நம்பெருமாள். இப்போ சிங்கம் பார்த்தா ஒரு காட்டுக்கு ஒரு சிங்கம் தான் ராஜா, இன்னொரு காட்டுக்கு இன்னொரு சிங்கம் தான் ராஜா. ஆனா நம்ம ரங்கராஜன் இந்த ஸ்ரீரங்கத்தை ராஜதானியா வைத்துக்கொண்டு விண்ணுலகும் மண்ணுலகம் ரெண்டுமே இங்கேந்தே ஆட்சி செய்கிறார் நம்ம ரங்கராஜன். அப்பேற்பட்ட பெருமை இந்த ரங்கராஜனான நம்பெருமாள். அறிவுற்று தீ விழித்து. ஒரு சிங்கம் எப்படி குகையிலேருந்து வெளியில எழுந்து வரும்? அந்த சிங்கம் எழுந்து இந்த பக்கமோ அந்த பக்கமோ தீ விழியோட பார்க்குமா. அதே மாதிரி நம்பெருமாள் கிட்ட துஷ்டர்கள் எதிரிகள் யாராவது வந்தா நம்பெருமாளுடைய தீ விழியாலி அந்த துஷ்டர்களை பொசுக்கி விடுவர் நம்பெருமாள். வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி. வேரினா வாசனை. வேரிமயிர் ஒரு சிங்கத்தோட பிடரி மயிருக்கு ஒரு தனி வாசனை உண்டு. அந்த சிங்கத்தோட குகைக்குள்ள போய் இதுதான் சிங்கத்தோட குகைன்னு சொல்ல வேண்டாம், தூரத்துலேருந்து நின்னாலே அந்த பிடரி மயிரோட வாசனை வச்சே இதுதான் சிங்கத்தோட குகைன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி நம்பெருமாள் சன்னதிக்கு ஒரு தனிப்பட்ட நறுமணம் இருக்கு. வாசன திரவியங்கள், கோயில் சாந்து, வெள்ளிக்கிழமை தோறும் புனுகாப்பு சாத்துவது, அந்த வாசனை எல்லாம் காவேரி எல்லையிலேருந்தே நமக்கு தெரிஞ்சிடும். அதுலேருந்தே இதுதான் நம்பெருமாள் சன்னதி என்று அந்த வாசனை வச்சே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்படி தனிப்பட்ட நறுமணமானது இந்த நம்பெருமாள் சன்னதி. மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு. ஒரு சிங்கம் எப்படி வெளியில நடந்து வரும்? அந்த சிங்கம் மெதுவா நடந்து இந்த பக்கமோ அந்த பக்கமோ பார்த்து அப்படி திரும்பி வேகமா வந்து அப்படி நிமிர்ந்து நிற்குமா. அந்த மாதிரி சிங்கத்தை போல வர வேண்டும் பெருமாளே அப்படின்னு ஆண்டாள் பிரார்த்திக்கிறா. அப்ப பெருமாள் என்ன கேட்கிறார்? சரி, சிங்கத்தை போல வரணும், அப்போ நரசிம்மன் மாதிரி வரணுமா, ராகவ சிம்மன் மாதிரி வரணுமா, இல்லை யாதவ சிம்மன் மாதிரி வரணுமா அப்படின்னு பெருமாள் கேட்கிறார். அப்போ ஆண்டாள் சொல்றா, அப்படிலாம் வேண்டாம் பெருமாளே, நம்பெருமாளுடைய சிம்ம கதியில நடந்து வந்து எங்களுக்கு கடாட்சிக்க வேண்டும், எங்களுக்கு அனுகிரகம் கொடுக்க வேண்டும்னு ஆண்டாள் பிரார்த்திக்கிறா. நம்பெருமாளோட சிம்ம கதி அது ஒரு தனி அழகு. அந்த பிரபாவத்திற்கு ஈடு இணை எதுவும் இல்லை. புறப்பாடு சமயம் மணியக்காரர் வந்துட்டார். கொடையெல்லாம் பார்த்து சரியா இருக்கா, பட்டை தீட்டி சரியா இருக்கான்னு பார்க்குறார். அவர் பின்னாடியே ஸ்ரீபாதம் தாங்கிகள் வரிசையா துவாரபாலகா வாசல்ல நின்னுண்டு அவர் பெருமாளை ஏழ பண்ணறதுக்கு ரெடியா இருக்கா. மணியக்காரர் பெருமாள் சன்னதிக்குள்ள போய் அதே சமயத்துல வாத்தியம் வாசிக்கிறார். கொட்டு சத்தம் கேட்கறது, டங் 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 அப்படி கொட்டு சத்தம் கேட்க மணியக்காரர் பெருமாள் சன்னதிக்குள்ள போய் பெருமாள் ரெடியா இருக்காரா, பெருமாள் சித்தமா இருக்காரா, புறப்பாட்டுக்கு ரெடியா இருக்காரான்னு பார்த்து ஸ்ரீபாதம் தாங்குவோம், ஸ்ரீபாதம் தாங்கிகள் நாயிந்தேன் என்று சொல்லி பெருமாள் சன்னதிக்குள்ள போய் பெருமாளை ஏழ பண்ணறதுக்கு ரெடியா இருக்கா.
எந்த க்ஷணத்திலையும் அந்த கதவை திறந்து பெருமாள் வர போறார். அப்போ பெருமாள் வெளியில வரும்போது அந்த கதவு திறந்து டங் அப்படிங்கிற சத்தம், கொட்டு சத்தம் நிறுத்த, திருச்சன்னம் ஊத, பெருமாள் அப்படி இப்படியும் அப்படியும் ரெண்டு பக்கமும் பார்த்து அப்படி திரும்பி வேகமா சிம்ம கதியில நடந்து வந்து ஜல்லுன்னு நிற்கிறார். அப்படியேற்பட்ட பெருமை நம்ம நம்பெருமாளுக்கு எங்கேயும் நம்மால பார்க்க முடியாது. அந்த மாதிரியான சிம்ம கதியில நடந்து எங்களை கட்டாட்சிக்க வேண்டாமா என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறார். போதருமா போலே நீ பூவை பூவண்ணா, பூவை பூவண்ணா. நம்பெருமாள் காயாம்பூ போல மிருதுவாக இருக்காராம். அந்த வேடனான குகனுக்கு கூட அனுகிரகம் செய்தீரே, அதே மாதிரி எங்களுக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டாமா அப்படின்னு ஆண்டாள் பெருமாளுடைய சௌலபிய குணத்தை போற்றி பாடுறா. உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிம்மாசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள். கட்டுக்கோப்புடைய இருக்கிற சீரிய சிம்ஹாசனம். நம்பெருமாளே கர்ப்ப கிரகத்திலேருந்து வெளியில வந்து சந்தனு மண்டபத்துல இருக்கிற சேரபாண்டிய சிம்ஹாசனத்துல எழுந்தருளி எங்களுக்கு அனுகிரகம் கொடுக்க வேண்டாமா என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறா. கோப்புடைய சீரிய சிம்மாசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து. யாம் வந்த காரியம் என்ன? அது சிற்றும் சிறுகாலே பாசுரத்துல ஆண்டாள் சொல்ல போறா. ஆனா அதை இப்போவே சொல்லி அந்த காரியத்தை ஆராய்ந்து எங்களை கடாட்சிக்க வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறா. இப்படி ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் பாசுரத்துல இருக்கிற ஒவ்வொரு வரியோடும் சேர்ந்து தொடர்பு கொண்டு நம்ம பூர்வாச்சாரியர்கள் வியாக்கியானம் கொடுத்துருக்கா. இந்த வியாக்கியானம் தான் ஸ்ரீ இளையவில்லி சடஜித் சுவாமி அவ்வளோ அழகா அனுபவபூர்வமாக சொல்லியிருக்கார். அடியேனும் அந்த வியாக்கியானம் அடியேனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் விண்ணப்பிச்சிருக்கேன். இதில் ஏதேனும் பிழை இருந்தால் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். அடியேன் இந்த வாய்ப்பளித்த நாமா சத்சங்கத்திற்கு அடியேனுடைய பிரணாமங்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். தன்யாஸ்மி.